ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் யாவரும் நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். அன்பானவர்களே, ஒரு அடர்த்தியான பசுமையான ஒரு காடு. அந்த காட்டிலே ஏராளமான மிருகங்கள் வாழ்ந்து வந்தது. அங்கே ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த சிங்கமானது ஒரு ஆடை அழைத்து அது சொன்னது, என் வாய்க்குள் உன் தலையை விட்டு பார், என் வாய் நாற்றம் அடிக்கிறதா என்று கேட்டபோது அது சொல்லினது, ஆம் ராஜாவே, உங்கள் வாய் நாறுகிறது, நாற்றம் வருகிறது என்று சொன்னபோது, என்ன, காட்டுக்கு ராஜாவான சிங்கம் என் வாய் நாறுகிறது என்று சொல்லுகிறாயா என்று சொல்லி அதை அடித்து கொன்று போட்டது. மறுநாள் அந்த சிங்கம் ஒரு ஓநாயை அழைத்து சொன்னது, என் வாயில் நாற்றம் வருகிறதா பார் என்று சொன்னது. அது யோசித்துவிட்டு, நேற்றைக்கு அந்த ஆட்டை சிங்கம் அடித்தது, ஆகவே நாம் கவனமாக புத்திசாலித்தனமாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அது வாயை தலைக்குள், அதனுடைய தலைக்குள் தன்னுடைய வாயை விட்டு, ராஜாவே, உம்முடைய வாய் நாறவில்லை என்றது. உடனடியாக கோபம், எவ்வளவு நெஞ்செழுத்தம் உனக்கு, இப்படி பொய் சொல்லுகிறாயே என்று அதையும் அடித்து கொன்று போட்டது. 3ஆம் நாள் ஒரு நரி அந்த பகுதியாக வந்தது. அந்த நரியை அழைத்து கேட்டது, நரி, வா, என் வாய் நாறுகிறதா, என் வாயிலிருந்து நாற்றம் வருகிறதா, அதை சொல் என்றது. நரி தந்திரமாக யோசித்தது, நாற்றம் வருகிறது என்று சொன்னாலும் நம்மை கொன்று விடுவான், நாற்றம் இல்லை என்று சொன்னாலும் கொன்று விடுவான். ஆகவே அது புத்திசாலித்தனமாக அது பதில் சொன்னது, சிங்கராஜாவே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், கடந்த 3 நாட்களாக எனக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கிறது, என் மூக்கால் எந்த வாடையும் உணர முடியாது, ஆகவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னது. ஒருவேளை உங்கள் வாயிலிருந்து நாற்றம் வருகிறது என்று சொன்னாலும் சிங்கம் கொண்டிருக்கும், உங்கள் வாயிலிருந்து நாற்றம் வரவில்லை என்று சொன்னாலும் சிங்கம் கொண்டிருக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். ஆம், எனக்கு அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நாமும் இந்த நரியைப் போல மிகவும் கவனமாக நிதானமாக பேச ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாய்களை திறந்து பேசுகிற பல வார்த்தைகளிலே நாம் சிக்கிக் கொள்கிறோம். அவைகளிலே நம்முடைய உறவுகள் உடைகிறதை பார்க்கிறோம். அவைகளிலே பல ஆண்டுகள் இருக்கிற உறவுகள் உடைகிறதை பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, தாவீது ராஜா கேட்கிறான், என் வாய்க்கு காவல் வையும், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்று சொல்லுகிறான், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லுகிறான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவை. நமக்கு முன்பாக இருக்கிற இடத்தில் நாம் எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்கிற நிதானமுள்ள அறிவை கர்த்தர் நமக்கு தரும்படி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் பேச வேண்டிய இடங்களில் நாங்கள் பேசாமல் இருந்திருக்கிறோம், பேசக்கூடாத இடங்களில் பேசி இருக்கிறோம், எங்களை மன்னியும். இனி இருக்கிற நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் மிகவும் கவனமாய் பேச
ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆம் சுவாமி, பல நேரங்களிலே நாங்கள் பேசின பல வார்த்தைகள் ஏராளமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் பேசுவதிலே கவனமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, லாகிம் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களில் அநேகர் கொடுத்து வருகிற நல்ல ஆதரவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் சுமார் 50க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் நீங்கள் இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் மொபைலில் சப்ஸ்கிரைப் பண்ணதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிறவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். மற்றவர்களுக்கு பகிரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். மேலான ஆலோசனைகள், கருத்துக்கள் இருக்குமானால் எங்கள் தொலைபேசி எண்ணுக்கு தெரிவிக்கும்படி கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.